ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டேட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு 2 விதமான டேட் குடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 விதமான டேட்டுக்கும் இடையில எவ்வளோ டேஸ் இருக்கு அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க இது பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த டேட் டிஃபரன்ஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேட் டிஃபரன்ஸ் குடுத்துட்டு உள்ள என்ன பண்ணீங்கன்னா 2 டேட் பேராமீட்டர் குடுத்துருப்பீங்க. இந்த 2 டேட் பேராமீட்டர் பொறுத்து இது ஒர்க் ஆகும். சரிங்களா? இதுதான் இதோட சின்டாக்ஸ். ஸோ இப்போ இது செலக்ட் நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். செலக்ட் அதாவது டேட்டா ஸோ ரெஃபரன்ஸ் டேட்ல ஐ திங்க் வி ஹேவ் சம் டேட்டா. ஸோ சர்ச் ரெஃபரன்ஸ் ஓகே டேட்டா இல்லை. ஓகே வாட் அதர் திங்ஸ் இன் கஸ்டமர் இந்த கஸ்டமர் என்ன பார்க்கலாம். கஸ் கரெக்டாக தான் சொல்லுவோம். ஓகே ஓகே கஸ்டமர் டேட்டா ஸோ இதில் 14 கிரியேட் பண்ணியிருக்காங்க, 15ல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேபிள் தான் நம்ம எடுக்க போகிறோம். செலக்ட் ஸ்டார் டேட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். கிரியேட்டட் அண்டர்ஸ்கோர் டேட்டு மைனஸ் லாஸ்ட் அப்டேட்டட். ஸோ அப்டேட் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃப்ரம் கஸ்டமர் ஓகே இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ -1 வருது. ஸோ இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது அப்படின்னா, பெரிய டேட்டா முன்னாடி போடணும், சின்ன டேட்டா சாரி பெரிய டேட்டா முன்னாடி போட்டு சின்ன டேட்டா அதாவது லேட்டஸ்ட் டேட்டா ஃபர்ஸ்ட் போடணும், ஓல்டு டேட்டா செகண்டில் போடணும். ஸோ அப்போதான் லேட்டஸ்ட் டேட்லேருந்து ஓல்டு டேட்டா உங்களுக்கு மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு எது லேட்டஸ்ட் எது எதுன்னே தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு அப்சல்யூட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அதை முன்னாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் நம்பர் ஃபங்க்ஷன்ஸில். ஸோ இந்த அப்சல்யூட் ஃபங்க்ஷனை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த இஷ்யூ வராது. ஸோ இப்படி தான் இங்கே கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறோமா உங்களுக்கு ஒரே ஃபங்க்ஷனில் டேரெக்டாக ஆன்சர் கிடைக்காது. சம்டைம்ஸ் we need to combine many function in order to get the result அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ டேட் டிஃபரன்ட் ஃபங்க்ஷன்ஸில் இது கிடச்சிருச்சு. ஸோ ஓகே இப்போ நான் இது பதிலாக நான் முன்னைய டேட் வரைக்கும் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? 2006 மே வரைக்கும் வருது. ஸோ கிட்டத்தட்ட 7146 அப்படின்னு வருது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 7146 டிவைடட் பை 365 அடிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 19 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்குது. சரிங்களா? நம்ம 2006லேருந்து டேட்டா பாருங்க 2025. ஸோ நம்மகிட்ட இருக்க டேட்டா ஓல்டு டேட்டா. பட் இன்னைய டேட்டோட நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு மேலே டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ அதான் இந்த டேட் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை மிஸ் பண்ணிட விடாதீங்க. நிறைய இன்டர்வியூலையும் இந்த டேட் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. சரிங்களா? டேட் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு 2 டிஃபரன்ஸ் உள்ள டேட்டை டேஸ் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் செகண்ட் பேராமீட்டரும் ஒரு சேர் ஒரு டேட்டா இருக்கணும். அப்புறம் இதை மந்த்ல வேணும் அப்படின்னு நீங்க அவுட் சைட்ல தான் போட்டு நீங்க மந்த் டிஃபரன்ஸ் போட்டு கால்குலேட் பண்ணணும். அதாவது டிவைட் பை 12 போட்டீங்கன்னா எவ்வளவு மந்த் கிடைச்சதும் இயர்ல வேணும் அப்படின்னா டிவைட் பை 365 365.5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க 0.5 அதுக்கு ஒரு வேல்யூ 365.5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு சம் ஆன்சர் வரும். ஸோ நார்மலாக 365 போட்டு மல்டிப்ளை பண்ணீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. டேட் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒர்க் அவுட் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூல இது கேட்பாங்க. நிறைய டேட்டா ஜாப்க்கும் இந்த டேட் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. வி வில் மீட் இன் another video.